நாளைக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிற லஞ்ச் பாக்ஸோட மெனு இன்னைக்கு சாயந்தரமே தந்தாச்சு. நாளைக்கு எனக்கு தக்காளி சாதமும் மீன் ஃப்ரையும் தான் வேணும், வேறு எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி மெனு தந்தாச்சு. சரி, பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குதே, ஆசைப்பட்டு கேட்குறத கொடுக்குறது தானே நம்மளோட வழக்கம்னு காலையில் எழும்புனதோட யோசிக்கிற வேலை ஒன்றுமே இல்லை. வந்ததோட கிச்சனுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு. ஆனால் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது தக்காளி சாதம் இல்லாத லஞ்ச் பாக்ஸே இருக்காது. அதுவே தக்காளி சாதம் கொண்டு போயிட்டோன்னா லஞ்ச் பாக்ஸு சீக்கிரமே காலியாயிரும். எப்போ லஞ்சு வரும் சீக்கிரமே தக்காளி சாதத்தை சாப்பிட்லான்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். அதுலேயும் யாராவது பிரியாணிலாம் கொண்டு வந்துட்டா போதும், கிளாஸ் நடக்கும்போதே டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இருந்த நாள்லாம் உண்டு. அந்த நாள்லாம் இப்போ நினைக்கும் போது நமக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஈஸியான லஞ்ச் மெனு தானே தக்காளி சாதம் வச்சு கொடுத்து விட்டாச்சு. என்னவோ தெரியல, தக்காளியை வச்சு எந்த டிஷ் பண்ணாலுமே எனக்கு நல்லாவே பிடிக்கும். அதனால் வீட்டுக்கு போனாலும் அம்மாட்ட தக்காளி சாதம் தான் வேணும்னு கேட்பேன். எனக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா கூட ஒன்று கேட்காத மெனுலேருந்து ஒன்று செஞ்சு இன்றைக்கி நல்லா சாப்பிட்டாச்சு. பாய்.